பதிவு செய்திருக்கிறார். மதுரை மத்திய தொகுதியில் தாவேகா வேட்பாளராக பதாருதீன் முஸ்தபா என்பவரும் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். முஸ்தபா அவர்கள் தாவேகா கட்சியில் கூட்டணி வேட்பாளராக களம் கண்டவர். அவரும் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து இது தொடர்பாக மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் தரும் கூடுதல் தகவல்களை நம்ம கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், மதுரை தொகுதியின் தற்போதைய நிலவரம் என்ன? ஹரிகிருஷ்ணன், மூன்றாவது தொகுதியாக தற்போது மதுரை மத்திய தொகுதிக்கு தேர்தல் அறிவிப்பானது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்னதாக அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே பதாருதீன் என்ற முஸ்தபா போட்டியிட்டார். அவர் தற்போது 20,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் துல்லியமாக தபால் வாக்குகளோடு இணைத்து இறுதி பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் தற்போதைய சுற்றுக்களின் நிலவரப்படி 19 சுற்றுக்களின் நிலவரப்படி 20,000 வாக்கு வித்தியாசத்தில் பதாருதீன் என்கிற முஸ்தபா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவரை வேட்பாளராக போட்டியிட்டார். இதற்கு முன்னதாக மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் கோபிசன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் 2வது வெற்றியை பதாருதீன் என்ற முஸ்தபா உறுதி செய்திருக்கிறார். 20,000 வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மத்திய தொகுதியை பொறுத்தளவுக்கு நடப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திமுக சார்பில் போட்டியிட்டார். அதே நேரத்தில் அதிமுக சார்பில் புதிய நீதி கட்சியின் கூட்டணியில் நடிகர் இயக்குநருமான சுந்தர்சி போட்டியிட்டார். இந்த நிலையிலே இவர்கள் 2 பேரை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் பதாருதீன் என்ற முஸ்தபா வெற்றி பெற்றதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தளவுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருந்திருக்கிறார். இந்த முறை 2021 முதல் அவர் 5 வருடம் அமைச்சராகவும் பணியாற்றி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் அவர் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். மேலும் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. இந்த தோரத்தில்தான் தற்போது இந்த வெற்றியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றியை தற்போது அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தில் இதுவரை 3 தொகுதிகளின் நிலவரங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஸ்வநாதன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட கோபிசன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் பதாருதீன் என்ற முஸ்தபா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள் அனைத்து தொகுதிகளின் முடிவு வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதி கட்டத்தில் தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கை பணியானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. இதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. நன்றி ஹரிகிருஷ்ணன், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு. மிக முக்கியமான ஒரு மாவட்டம், அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகளில் தற்போது தங்களுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தொடர்பாக நிறைய கருத்துக்கள், நிறைய தகவல்களை பகிர்ந்து கொடுங்க. நன்றி ஹரிகிருஷ்ணன். திரு ரமேஷ் பாபு